இப்போ நம்ம வந்து நவதானியத்தில் ஒரு 5 வகை நம்ம வந்து எடுத்துட்டுருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற சப்ஜி பண்ண போகிறோம். நோ ஆனியன் நோ கார்லிக், வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு சப்ஜி, சிம்பிளான ஒரு பண்ண போகிறோம். அதுக்கு கருப்பு கொண்டக்கடலை, மொச்சை, பச்சை பட்டாணி, இதெல்லாம் காஞ்ச பட்டாணி தான். அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, டபுள் பீன்ஸு, இதெல்லாம் நல்லா ஊற வச்சுக்குவோம். நைட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஊறிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். நம்ம அந்த நவதானிய குருமாவுக்கு வந்து தக்காளி ஒரு 4 தக்காளியை ரஃப்பாக சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரை வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா 1 ஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அதாவது வந்து வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரையாக சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அப்புறம் வந்து சீரகம். நம்ம வந்து வேறு ஒன்றும் எந்த ஹோல் மசாலா ஸ்பைசஸும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து நம்ம விரத நாளுக்கு சாப்பிட்றாப்புல. ஸோ சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சில பேர் வந்து சிவராத்திரி இதெல்லாம் வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் நான் வந்து இந்த ரெசிப்பியை இன்றைக்கி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆனியன் கார்லிக் எதுவும் இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்றாப்புல இருக்கும். ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், இதையும் லாஸ்ட்டாக முந்திரி பருப்பையும் தேங்காயும் அரைச்சி சேர்த்துடுவோம். முதல்ல நான் சாரி சொல்லிக்கிறேன். நான் வந்து தாளித்து வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து அந்த பெருங்காயம் சீரகம் எடுத்து வச்சேன் இல்லையா, அதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த ட்ரை பொடியெலாம் எடுத்து வச்சுருந்தேன். தனியா பொடி, மஞ்சள் பொடி, தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து அரைச்சிட்டேன். அரைச்சி இந்த விழுதையும் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில், அந்த பயரெல்லாம் சேர்த்துடுவோம். நான் வந்து முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அந்த தக்காளி விழுது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பயறு எல்லாம் சேர்த்துடுவோம். ஸோ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாடை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த பயரை சேர்த்துடுவோம். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நம்ம கிரேவிக்கு லாஸ்ட்டாக பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் செய்ய போகிறோம். ஸோ இது நல்லா இந்த தக்காளி விழுது, இந்த பயறு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு கொஞ்சம் உப்பு பத்தலை, ஏன்னா நம்ம வந்து பயருக்கு தான் போடுறோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சப்பறம் நம்ம அந்த அரைச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் விழுதை சேர்த்து நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் விழுதை சேர்த்துடுவோம். தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ சிம்பிளான குருமா, விரத நாளில் கூட சாப்பிட்றாப்புல ஒரு நவதானியத்தில் செஞ்ச குருமா நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ்க்கு கூட இது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ
நம்ம வந்து ஒரு சிம்பிளான எந்த ஸ்பைசஸும், அதாவது வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், பிரிஞ்சி இலை எதுவும் இல்லாமல், வெங்காயம் இல்லாமல், ஆனியன் இல்லாமல் ஒரு சிம்பிளான நம்ம வந்து ஒரு குருமா விரத நாளில் சாப்பிட்றாப்புல. சில வயசானவங்களாம் எப்போவுமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க வெங்காயம், பூண்டுலாம். ஸோ அவங்களுக்கு கூட நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து கொத்தமல்லிலாம் தூவிட்டு பார்ப்போம். லேசாக கொதி வந்துட்டு போதும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவிட்டு பார்க்கலாம். ஸோ கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். நம்மளுக்கு வந்து நவதானியத்தில் செஞ்ச குருமா ரெடி, நவதானிய குருமா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.